முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மகளிர் முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றம் என்ற கருத்தின் அடிப்படையில் பெண்கள் முன்னேற்றத்திற்காக பல்வேறு முன்னோடி திட்டங்களை தீட்டி சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார். கல்வியில், பொருளாதாரத்தில், வேலைவாய்ப்பில், சேமிப்பில், குழந்தை வளர்ப்பில் என வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் பெண்களுக்கு கை கொடுத்து சோர்விலா ஊக்கமளித்து சமுதாயத்தில் தன்னம்பிக்கையுடன் நெஞ்சம் நிமிர வலம் வரச் செய்யும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தங்கள் வாழ்வில் ஒளிவிளக்கேற்றிய தெய்வம் என்றால் அது மிகையில்லை என்றே கருதுகின்றனர். பெண்களுக்கான பொற்காலம் என வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படவுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மகளிர் சாதனை திட்டங்கள் பற்றிய ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு. பெண்கள் நாட்டின் கண்கள் என்று பேச்சளவில் பெருமைப்பட்டுக் கொண்டிருந்த நம் நாட்டில் இன்று பெண்கள் இல்லையேல் நாடு கண்கள் இல்லாத குருடாக மாறிப்போகும் அளவுக்கு பெண்களின் பங்களிப்பு தவிர்க்க முடியாத மாபெரும் சக்தியாக உருவெடுத்துள்ளது என்றால் அதற்கு மகளிர் மத்தியில் விடிவெள்ளியாய் திகழும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் செயற்கரிய பல்வேறு திட்டங்களும் பங்களிப்புமே முக்கிய காரணமாகும். ஒரு பெண் குழந்தை பிறப்பது முதல் அக்குழந்தை வளர்ந்து கல்வி கற்று குறிப்பிட்ட துறையில் சாதனை படைத்து வாழ்வின் முன்னேற்றப் படிகளில் பயணிக்கும் வரை படிப்படியாக ஒவ்வொரு தருணத்திலும் காலத்திற்கேற்ப உதவிகளை வழங்கி மகளிர் மேம்பாட்டை தமிழகத்தில் உறுதி செய்த இரும்பு பெண்மணி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா என்பது எவராலும் மறுக்க முடியாத உண்மையாகும். கருவுற்ற பெண்களின் குழந்தை பிறப்பை எளிதாக்கும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழகத்தில் அறிமுகப்படுத்திய திட்டங்கள் அளப்பரியதாகும். அதன்படி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவியை 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க உத்தரவிட்டுள்ளதுடன் 24 மணி நேரமும் செயல்படும் ஒருங்கிணைந்த அவசர பேறுகால சிகிச்சை மற்றும் பச்சிளம் குழந்தை பராமரிப்பு மையம் போன்றவற்றை ஏற்படுத்தி தாய் சேய் நலனுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை மிகச் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார். இதேபோல் பிறந்த குழந்தையின் நலனையும் சுகாதாரத்தையும் பேணி காக்கும் வகையில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் மதிப்புடைய அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம் வழங்கும் திட்டத்தினையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்துள்ளார். எனக்கு பெண் குழந்தை பிறந்த உடனேயே அம்மா பேபி கேர் கிட்டு கொடுத்துட்டாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு உடனே அதில் உள்ள அந்த டவல், அந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த எனக்கு தேவையான சொப்பு, பாப்பாவுக்கு தேவையான சொப்பு ரெண்டுமே தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தபோது நான் எந்த திங்ஸுமே கொண்டு வரல. ஜஸ்ட் நான் போட்டுருக்க ட்ரெஸ்ஸோடு தான் வந்தேன். உடனே எமர்ஜென்சி வார்டு கொண்டு வந்து குழந்தை சீக்கிரமாக வெளியே எடுத்தாகணும், எனக்கு உங்களுக்கு பிபி அதிகமாக இருக்கிறதுனால அப்படின்னு சொன்னதுனால எந்த திங்ஸுமே கொண்டு வராமல் இருந்ததுனால குழந்தை எனக்கு ஆண் குழந்தை பிறந்தது. பிறந்த உடனே அம்மாவோட பேபி கிட் கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதில் குழந்தைக்கு தேவையான டவல், ஜட்டி, ஆயில், சோப்பு, மசாஜ் ஆயில், நமக்கு வந்து லேடிஸ் தேவையான ஹேண்ட் வாஷ் க்ரீமு எல்லாமே இருந்தது. இதே வந்து அந்த திங்ஸ் எனக்கு அப்போ கிடைக்கலன்னா நான் அப்போ பைசாவும் கொண்டு வரல. அப்போ என்னோட நிலைமை ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். யார்கிட்ட போய் நான் கேட்க முடியும்? ஸோ இதை கொடுத்த அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிற மாநிலங்களும் வியந்து பார்க்கும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் அரசு மற்றும் மாநகராட்சி பள்ளிகளில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் தொலைநோக்கு திட்டங்களில் ஒன்றான சத்துணவு திட்டத்தில் அங்கன்வாடி மற்றும் பள்ளி மாணவ மாணவியருக்கென அறிமுகப்படுத்தியுள்ள 13 வகையான கலவை சாதம் தற்போது பள்ளிகளில் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் மாணவ மாணவிகள் சிறப்பான முறையில் கல்வி பயில்வதற்காக விலையில்லா மடிக்கணினிகள், சைக்கிள்கள், பாடப்புத்தகங்கள் மற்றும் ஏராளமான விலையில்லா கல்வி உபகரணங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. பிஎஸ்சி பயோடெக்னாலஜி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்னா இந்த மாதிரி கஷ்டப்படுற ஃபேமிலினால லேப்டாப் வாங்க முடியாது. அம்மா ஆட்சிக்கு வந்தனால இந்த லேப்டாப் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்குது. இந்த லேப்டாப் வந்தனால நான் காலேஜில் செமினார் எடுக்க முடியுது, என்னால் அசைன்மெண்ட்ஸ் பண்ண முடியுது. அம்மா கொடுத்த மடிக்கணி திட்டம், அதுக்கப்புறம் அம்மா 12th முடிச்சதுக்கப்புறம் கொடுத்த 6,000 ருபீஸ், அது எல்லாமே எங்கள் ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்கள் ஃபேமிலியில் வந்து நெசவு பண்ணுறவங்க தான் எல்லாருமே. நான் எங்கள் வீட்டில் வந்து 3 பொண்ணுங்க இருக்காங்க. எனக்கு வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு இதில் இருக்கும்போது அம்மா கொடுத்த அந்த 6,000 ருபீஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அனைத்து துறைகளிலும் சாதனைகள் பல புரிந்து வரும் பெண்கள் பொருளாதார ரீதியிலும் முன்னேற்றம் காண வேண்டும் என்ற உன்னத நோக்கத்துடன் பெண்களின் சமுதாய மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்காக தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனம் மூலம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் புதுவாழ்வு திட்டத்தினை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மகத்தான சிந்தனையில் உதித்த மகளிர் சுய உதவிக்குழு திட்டத்தால் லட்சக்கணக்கான மக்கள் தமிழகம் முழுவதும் பயனடைந்து வருகின்றனர். இதன் மூலம் மகளிர் சுய உதவிக்குழுவினர் பேப்பர் கப், தட்டுகள் தயாரித்தல், பேக்கரி தொழில், ஆயத்த ஆடை உற்பத்தி, தகவல் சேகரிப்பு பணி, மலிவு விலை இயற்கை பானம் தயாரித்தல் போன்ற வேலைவாய்ப்புகளை பெற்று பயனடைந்து வருகின்றனர். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்.
என்னுடைய கடையெல்லாம் மற்ற மக்களுடைய கடைகள் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. இதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பெண்களாலேயும் திறமையாக செயல்பட முடியும். எங்களுக்கும் ஊக்கம் கொடுத்த அம்மாவுக்கு கோடி கோடி நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். போன வருஷமும் இந்த ஸ்டால் போட்டிருந்தோம், இந்த வருஷமும் இந்த மாதிரி ஸ்டால் போட்டு வச்சுருக்குறோம். போன வருஷம் நல்லா சேல்ஸு, இந்த வருஷம் இந்த 4 நாள்லேயும் நல்லா சேல்ஸ் இருந்திருக்குது. மிகவும் இதை வாய்ப்பு கொடுத்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. மகளிர் சுய உதவிக் குழுவினர் தொழில் தொடங்குவதற்கு தேவையான கடனுதவி உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைக்கிணங்க விரைந்து செய்து தரப்படுவதால் பெண்கள் தங்களது தொழிலை நேர்த்தியாக செய்து நல்ல லாபம் ஈட்ட முடிவதாக சுய உதவிக் குழுவைச் சேர்ந்த பெண்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் அம்மா இப்போ அநேக திட்டங்கள் பெண்களுக்கு சுய உதவி குழு மூலம் முன் வருவதற்கான திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இதில் ஒரு பிரிவாக இப்போ சிறுபான்மையினருக்கான பயிற்சியை இன்னைக்கு நாங்கள் எங்கள் பைரவி ஃபவுண்டேஷன் மூலம் நாங்கள் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது 1 மந்த் பயிற்சி, 1 மாத பயிற்சியில் ஒரு நாள் 30 பேர் இந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் அம்மா இதை ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இந்த லோன் மூலம் எங்களுக்கு ட்ரைனிங் எடுக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு. நாங்களாட்டே தன்னால தொழில் செய்து முன்னேறலாம். ஆம்பளைங்க ஒரு வருமானம் கொண்டு இப்போ உள்ள காலத்தில் பயன்படுத்த ரொம்ப கஷ்டம். நாங்களும் ஒரு தொழில் செய்து எங்கள் கையில் உள்ள கைப்பணத்தினால எங்களுக்கும் செலவு செய்யலாம். ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு உற்சாகமும் எங்களுக்குள்ள பிறந்துள்ளது. இப்போ உள்ள காலத்தில் அம்மா பெண்களுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பயிற்சி அளிச்சுட்டு வராங்க. அந்த பயிற்சி மூலம் நிறைய பெண்கள் பயன்பெற்று வராங்க. நாங்களும் பயன்பெற்று உள்ளோம். இனி இதனால எங்களுக்கு பயிற்சி எடுத்த அம்மாவுக்கும் அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி எங்கள் அனைவர் சார்பாகவும் எங்கவும் தெரியுது. ஏழை பெற்றோர்கள் மனம் குளிரும் வண்ணம் திருமண நிதியுதவியுடன் திருமாங்கல்யம் செய்ய 4 கிராம் தங்கம் வழங்கும் திட்டத்துடன் படித்த பெண்களுக்கு 50,000 ரூபாய் வரை நிதியுதவி வழங்கும் திட்டம், குத்துவிளக்கு, குங்குமச்சிமிழ், பீரோ, சமையல் பாத்திரங்கள், மளிகை பொருட்கள் உட்பட 67 வகையான சீர்வரிசை பொருட்களுடன் ஏழை எளிய மக்களுக்கு இலவச திருமணம், இல்லத்தரசிகளின் பணிச்சுமையை குறைக்க வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறிகளை வழங்கும் திட்டம், கிராமப்புற பெண்கள் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெறும் வகையில் அவர்களுக்கு விலையில்லா கறவை மாடுகள் மற்றும் வெள்ளாடுகள் வழங்கும் திட்டம், தமிழ்நாட்டில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் பயிலும் ஏழை எளிய மாணவ மாணவிகள் வெளிநாடு சென்று உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி கற்கும் திட்டம் என எண்ணற்ற மகளிர் மேம்பாட்டு திட்டங்களுக்கு வடிவம் கொடுத்து தமிழகத்தில் வெற்றிகரமாக செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ஆட்சியில் பெண்கள் எவ்வித தயக்கமும் இன்றி வெற்றி நடை போட்டு வருகின்றனர். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்ற கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையின் வாக்கு தமிழகத்தில் மெய்ப்பட்டது என்றால் அது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பொற்கால ஆட்சியில்தான் என வாழ்வில் வெற்றி பெற்று வரும் ஒவ்வொரு பெண்மணியின் நெஞ்சங்களிலும் பசுமரத்தானியாய் பதிந்துள்ளது. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையுமாக பாரதி கண்ட புதுமை பெண்ணாய் இன்று பெண்கள் தடம் பதிக்காத துறைகளே இல்லை என்ற வகையில் பல்வேறு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் செயற்கரிய மகளிர் மேம்பாட்டு திட்டங்கள் தங்களை தாயின் கரங்களில் இருக்கும் சேயை போல் பாதுகாப்புடன் உணரச் செய்வதாக பெண்கள் நெஞ்சம் நெகிழ குறிப்பிட்டுள்ளனர். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சூர்யா.